உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான கனவு வேணாலும் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க அடையறத உங்கனாலேயே உங்க மைண்ட்ல பார்க்க முடியலன்னா அது எப்படி உங்க கையில நீங்க கொண்டு வர போறீங்க? செஸ்ல வேர்ல்ட் யங்கஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண குகேஷ், ரேசிங்ல நிறைய சக்சஸ் பண்ண நம்ம அஜித் சார், இவங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஆக போறாங்களோ அது கிளியரா அவங்களோட விஷன்ல வச்சனால தான் அதை அவங்களால ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒரு ஜாப், இல்லைன்னா நல்ல ரிலேஷன்ஷிப், இப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்க அடையிற விஷனை முதல்ல உங்க மைண்ட்ல நீங்க பார்க்கணும். பட் இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட்டை நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல பார்த்துருக்க மாட்டோம். ஆனா ஒரு பெரிய தொகையை உங்க சேவிங்ஸை இருக்கிற மாதிரி எப்படி உங்க மைண்ட்ல நீங்க பாக்குறது? நீங்க இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் டாக்ஸிக்கா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு லர்விங்கான ரிலேஷன்ஷிப்பை எப்படி உங்க விஷனை நீங்க கொண்டு வருது? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் விஷன் போர்ட். விஷன் போர்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அடைஞ்சிட்ட காட்சியை பிக்சர்ஸா தேடி இந்த போர்ட்ல நீங்க ஒட்டி வைக்கிறது தான். உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா அந்த காரை நீங்க டிரைவ் பண்ற மாதிரி அந்த காரை ரீப்ரசென்ட் பண்ற பிக்சர்ஸ்லாம் நீங்க தேடி இதுல நீங்க ஒட்டி வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அமௌண்டோட பிக்சர், ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் வேணும்னா அதை ரீப்ரசென்ட் பண்ற பிக்சர்ஸ், இது எல்லாத்தையும் இன்டர்நெட்ல தேடி இதுல நீங்க ஒட்டி வைக்கலாம். இந்த பிக்சர்ஸை நீங்க ஒட்டி வைக்கிற இந்த பாட்டை டெய்லியும் நீங்க பார்த்து உங்களோட விஷனை உங்க மைண்ட்ல நீங்க உருவாக்கிட்டே வரதுதான் இந்த மெத்தட். இதை நீங்க பண்றப்போ அது உங்களையும் உங்க லைஃபையும் எப்படி பவர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் ஏஞ்சல் யோகேஷ், வெல்கம் டு ஃபைனலி ஷைன். விஷன் போர்டை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். விஷன் போர்ட் மட்டும் இல்ல, விஜுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான எல்லா முக்கியமான மெத்தட்டையும் நீங்க எப்படி சரியா யூஸ் பண்றது அப்படின்றத கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் கைட் வீடியோ கோர்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். இதுல லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க எப்படி தெளிவா சூஸ் பண்றது, அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற A to Z எல்லா கைடன்ஸும் இந்த ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க நினைச்சதை அடையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்போ விஷன் போர்ட் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். பொதுவாவே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஜஸ்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? இந்த கார் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும், ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மேலோட்டமா தான் அதை பத்தி யோசிச்சு பார்ப்போம். ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பிக்சரா எடுத்து அந்த பிக்சர்ல உங்களை வச்சு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் நடக்கும். அதாவது ரொம்ப டீப்பான ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இந்த பிக்சர் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தெளிவான பிக்சர்ல உங்களோட ட்ரீம் காரை நீங்க விஷன் போர்ட்ல பாக்குறப்போ அந்த கார் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு இமோஷனல் ட்ரிகரை அது உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்போட பிக்சரை உங்க விஷன் போர்ட்ல நீங்க பார்த்து உங்களை அந்த இடத்துல நீங்க வச்சு பாக்குறப்போ அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா நீங்க இருப்பீங்கன்னு ஒரு இமோஷனை உங்களுக்குள்ள அது கிரியேட் பண்ணும். ஃப்ரண்டியர்ஸ் இன் பிஹேவியரல் நியூரோ சயின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி பிக்சரைசேஷன் எந்த அளவுக்கு நம்மளோட இமோஷன் சம்பந்தமான பிரெயின் பார்ட்ஸை இன்டென்ஸா ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்க விஷன் போர்ட் மூலமா நீங்க உருவாக்குற இந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் படி அதையே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்குற பாதையை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நீங்க ஜஸ்ட் யோசிச்சுட்டு மட்டும் இருக்காம நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டதை ரீப்ரசென்ட் பண்ற பிக்சர்ஸை தேடி உங்க விஷன் போர்ட்ல நீங்க ரெடி பண்ணுங்க. அதை அட்ராக்ட் பண்ற டீப்பான இமோஷனல் ஃப்ரீக்வன்சியை உங்களால கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததா இந்த விஷன் போர்டோட இன்னொரு முக்கியமான பவர், இட் ரீப்ளேசஸ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு விஷன் போர்டோட பெனிஃபிட். இன்னைக்கு எவ்வளவுதான் பெரிய பெரிய கோல்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னால என்னோட சிச்சுவேஷனை மாத்தி அமைக்க முடியுமா, எனக்கு நிறைய கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனால நிறைய நெகட்டிவிட்டியில நீங்க இருக்கலாம். இதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க மாத்தி அமைக்க முடியற உங்களோட அந்த ஃபியூச்சரை உங்களால தெளிவா பார்க்க முடியாதனாலதான். டெய்லி உங்களோட சக்சஸ்ஃபுல்லான ஃபியூச்சரை உங்க விஷன்ல நீங்க தெளிவா பார்த்துட்டே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் மாறி வரும் அப்படின்ற நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வரும். உங்களோட நெகட்டிவ் தாட்ஸையும் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரும். ஸோ டெய்லியும் உங்க கோல்ஸை நீங்க கிளியரா இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டே வரதுக்கு கண்டிப்பா உங்களோட விஷன் போர்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். எனக்கு இப்போ ஒரு கார் இல்லையே அப்படின்னு டெய்லி ஒரு நெகட்டிவ் தாட் உங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா டெய்லி உங்க விஷன் போர்ட் கிட்ட நின்று உங்க ஃபேவரட் காரை நீங்க டிரைவ் பண்ற மாதிரி ஒரு பிக்சரை நீங்க பார்த்து அதையே நீங்க விஜுவலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்ககிட்ட இல்ல அப்படின்ற இந்த நெகட்டிவ் தாட் அந்த மூமெண்ட்ல மறைஞ்சி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அது ரீப்ளேஸ் ஆகும். அண்ட் இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தான் உங்க நெகட்டிவ் தாட்ஸை
ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். இதே டெய்லி நீங்க பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு நீங்க ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ற இந்த பாசிட்டிவான மோட்குள்ள நீங்க வந்துட்டே இருப்பீங்க. அடுத்ததா நீங்க உங்களோட கோல்ஸ் இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த கோல்ஸ்லாம் சரியா உங்ககிட்ட வந்து சேரணும்னா அந்த கோல்ஸை குறித்து சரியான டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கணும். இப்போ ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க அமைச்சுக்கணும்னா எப்படிப்பட்ட பார்ட்னர் எப்படி நீங்க அடையணும்னு முக்கியமான முடிவுகள்லாம் நீங்க எடுக்கணும். ஒரு வீடு வாங்கணும்னா எந்த ஏரியால அதை நீங்க வாங்கணும், எந்த ஏஜென்ட்டை நீங்க பார்க்கணும்னு இந்த மாதிரி சரியான ஸ்பெசிஃபிக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த விஷன் போர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 2021ல பப்ளிஷ் பண்ண ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்ல உங்க கோலை இந்த மாதிரி நீங்க உங்க விஷன்ல தெளிவா பார்க்கறப்போ அது சம்பந்தமான முக்கியமான முடிவுகளையும் பெர்ஃபெக்ட்டா உங்களால எடுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ உங்க விஷன் போர்ட் உங்க கோல்ஸ் உங்க கண்ணு முன்னுக்கு காட்டுறது மட்டும் இல்ல, நீங்க என்னெல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படின்ற கிளாரிட்டியை இது மூலமா உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலா நம்ம லைஃபே நம்ம இந்த மாதிரி எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் மொத்தமாவே டிசைன் ஆகுது இல்லையா? சோ இந்த மாதிரி சரியான முடிவுகள்லாம் உங்க விஷன் போர்ட் மூலமா நீங்க தெளிவா எடுத்துட்டே வர வர உங்க கோல்ஸையும் நீங்க நெருங்கி வந்துட்டே இருப்பீங்க. அடுத்ததா இன்னைக்கு நிறைய பேர் அவங்க நினைச்சத வாழ்க்கையில அடைய முடியாத ஒரு மெயின் ரீசன் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான். ஆனா இந்த விஷன் போர்ட்க்கு உங்களோட கான்ஃபிடன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான பவர் இருக்கு. 2019ல விஷன் போர்ட் பத்தி ஒரு டீடைலான ஸ்டடி நடத்தினாங்க. அதுல உங்களோட விஷன் போர்ட் மூலமா ஒரு வெர்பல் எக்ஸ்பிரஷன் கூட இல்லாம அந்த விஷன் போர்ட்ல உங்க பிக்சரை பார்த்து நீங்க விஷுவலைஸ் பண்றப்பவே உங்களால செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நார்மலாவே விஷன் போர்ட்ல உங்களோட கோலை பிக்சரா நீங்க ஒட்டி வச்சு அதுல நீங்க பார்த்துட்டே வரப்போ கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க அந்த போர்ட்ல பாப்பீங்க. இப்படி நீங்க டெய்லியும் உங்களை சக்சஸ்ஃபுல் பர்சனா அந்த விஷன் போர்ட்ல பார்த்துட்டே வரப்போ அது உங்களுக்கு ஒரு புது தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் இதை டீப்பா சொல்லணும்னா ஒன்ஸ் உங்களை அந்த விஷன் போர்ட்ல வச்சு அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா அந்த பிக்சர்ல உங்களை பார்த்துட்டு வர வர உங்களோட பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே நீங்க விஷுவலைஸ் பண்ண மாதிரியே பாசிட்டிவா மாறி வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு அந்த டைம்ல பில்ட் பண்ணும் அப்படின்றது கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். கடைசியா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்மளுக்கு வேண்டியதை நம்ம அடையிறதுக்கு கண்டிப்பா சரியான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். அதுதான் நம்மளோட ட்ரீமை நம்ம கிட்ட க்ளோஸா கொண்டு வரும். நீங்க உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எப்பயாச்சும் உங்களுக்கு தோன்றப்ப நீங்க நினைக்கிறப்போ உங்களுக்கு அதை அடையிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதியான ஃபீல் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களோட கனவை உங்களோட விஷன் போர்ட்ல நீங்க பிக்சரா ஒட்டி வச்சு அதை டெய்லியும் நீங்க பார்த்துக்கிட்டே வரப்போ அதை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல அந்த சமயத்துல உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ டெய்லியும் உங்க கோல்ஸை நீங்க அடைஞ்சிட்டு அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க பார்த்துட்டே வரப்போ அந்த மாதிரி நீங்க வரத்துக்கு கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத அது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணோன்னு இன்னைக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட எண்ணங்கள், எமோஷன்ஸ் மட்டும் இல்ல உங்களோட ஆக்ஷன்ஸையும் நீங்க பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சு உங்க கனவு வாழ்க்கையை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு கண்டிப்பா உங்களோட விஷன் போர்ட் ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல விஷன் போர்ட் எப்படி உங்களுக்கு வேண்டியதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பத்தியும் அதோட பவர்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷன் போர்ட் மட்டும் இல்ல மற்ற முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் நீங்க எப்படி பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் என்னோட காஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி உங்க கனவை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.